தந்தி டிவியில் லேட்டஸ்ட்டாக நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க இல்லையா, அதில் வந்து நான் தான் சொன்னல ஏற்கனவே உங்களது நான் பார்க்கவே மாட்டேன். நான் அப்படி சும்மா ஸ்க்ரால் பண்ணி போகும்போது ஒரு பையன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அவன் என்ன கேட்டான் அப்படின்னா, நீங்கள் வந்து ரஜினியை வந்து திட்டினீங்க, அவருக்கு ஆட்சிக்கு வரணும்னு, அவர் வந்து பாலிட்டிக்ஸ்குள்ளே வரணும்னு சொல்லும் போது நீங்கள் அவரை திட்டினீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு அவர்கிட்ட சமரசம் பேசுகிறீங்க, எதுக்கு அவர் ஓட்டு உங்களுக்கு வரணுன்றதுக்காகவா? அப்போ நீங்கள் அந்த பையனுக்கு ரிப்ளை என்ன கொடுத்தீங்கன்னா, தலைவனை தரையில் தேடாதே தரையில் தேடு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து கேட்டது ரஜினியை பற்றி தான். ஆனால் நீங்கள் முந்திரி கொட்டா மாதிரி தளபதியை போய் இழுத்துக்கிறீங்க. அவன் தளபதி பற்றி கேட்டாரான்? நான் வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் உங்களை ப்ரெஸ் மீட் வைக்கும் போது அதில் ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது, ஏங்க அதாவது என்ன காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பில் அவர் வந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னதுக்கு உங்களை ஒப்பீனியன் கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, என்னை பற்றி அவர்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா, அவரை பற்றி என்கிட்ட கேட்குறீங்கன்னா? ஆமாம், அப்வியஸ்லி நீங்கள் தான் எல்லா மீட்டிங்லையும் அவரையை பற்றி தானே இழுக்கிறீங்க. அவரை பற்றி பேசினா உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்வியஸாக உங்களை தான் கேட்பார். அவர் தான் உங்களை மதிக்கவே இல்லைங்க. ஈவன் டிவிக்கு மெம்பர்ஸ் யாரும் மதிக்கலாம், ஆனால் என்னோட தளபதி கண்டுக்கவே இல்லை. சரி, தரையில் தேடு திரையில் தேடாது. அப்போ நீங்கள் யார்? அதுவும் அதில் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் டேரக்டர்னா எப்படிங்க? டேரக்டர் ஆஃப் மெடிசனா? ஸ்கூலுக்கு டேரக்டரா நீங்கள்? இல்லை கம்பெனிக்கு டேரக்டரா? சினிமா டேரக்டர் தானே இது? சினிமா தானேங்க, அது திரை தானே அது? ஏங்க நீங்கள் ஒரு 5 படம் எடுத்திருக்கீங்க, அதில் 2 படம் தான் ஓகே, 3 படம் ஃப்ளாப்பு, 20 படம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இதோ வரும் பாருங்கள். நான் எனக்கு வந்து வீடியோலாம் எடுத்து போட தெரியாது, அது ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் தான் போடுறேன். அதை பாருங்கள். ஸோ இந்த படத்துலலாம் நீங்கள் நடிச்சுட்டு நீங்களாம் வந்து நடிகர் பின்னாடி போனோம் எனக்கு வேணாம். அப்போ நீங்கள் யார்? ஸோ என்டிகே தொண்டர்களே, இவர் நடிகர் 20 படம் நடிச்சிருக்காரு. அது சின்ன கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு, ரொம்ப பெருசாலாம் நடிக்கல, ஒரு பெரிய ஹீரோலாம் இல்லை. இவர் நடிகர் தான். அப்போது இவர் பின்னாடி யாரும் போகாதீங்க. அவர் தானே சொல்கிறாரு நடிகர் பின்னாடி போகிறவங்க யாரும் எனக்கு வேணாம். அப்போ இவரே நடிகராக தானே இருக்கார். அப்போ பின்னாடி போவீங்களா? அப்போ நீங்கள் நடிகர் இல்லையா மிஸ்டர் சைமன் செபஸ்டியன்? ஸோ நீங்களும் வந்து சினிமா நடிகர் தானே. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஏங்க நீங்கள் அபண்டமாக இப்படி சொல்லிட்டீங்களே, நீங்கள் வந்து திரையில் தேடாத தரையில் தேடணும். இப்போ உங்கள் அந்த படம் வரும்போது நீங்கள் திரையில் இருப்பீங்களே, அப்போது உங்களோட தொண்டர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? கொஞ்சம் ஏங்க இதெல்லாம் வரும் முன்னாடியே, இதெல்லாம் நீங்கள் முன்னாடி யோசிச்சுலாம் பேச மாட்டீங்களா? வச்சுக்கோங்க. ஏங்க யூடியூப்பில் போட்டால் அழகாக வருது, சீமான் நடித்த படங்கள் என்னன்னு போட்டாலே அழகாக வருது. மக்களை தேடி பாருங்கள், நிறைய வருது. விர்ச்சுவல் வாரியர்ஸ்